ஹாய் ஆல், வெல்கம் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் செமி கிரேவி. இந்த மட்டன் லிவரில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அயன், புரோட்டீன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. உடம்புக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கிறனால மந்த்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இதிலேருந்து வர்ற வாடையினால் இந்த ஈரல் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதில்ல. அந்த கவுச்சி வாடையை நீக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதாவது தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்மளோட ஈரலை அதில் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இதனால் அதுலேருந்து வர கவுச்சி வடை சுத்தமாக நீங்கிடும். ஒரு சின்ன குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த ஈரலை சேர்த்துக்கலாம். ஈரலை இந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது ஒரு அரை நிமிஷம் போல் இருக்கட்டும். அது கூட ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, இதை 3ஐயும் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணங்கி வரக்கூடவே நம்ம ஈரலும் வெந்து வந்துடும். ஈரல் பொறுத்த வரைக்கும் கறி மாதிரி இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு குக்கரில் சேர்த்திங்கன்னா ஒரு விசிலில் ஈரல் வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஈரல் ரொம்ப ஹார்டாகிடும். ஈரலுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தும் போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. ஈரலுக்கு அதிக உப்பு செல்லாது. அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் அளவுக்கு மட்டும் வேக வச்சா போதும். பாருங்கள், ஈரல் வெந்துருச்சு. நான் இது கூட காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துறேன். நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அதிகமான அளவில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்க்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈரலுக்கும் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா வாசமாக நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையோட பொடி சேர்க்குறேன். இந்த பொட்டுக்கல்லை பொடி சேர்க்குறதுனால நம்ம கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching my video. Next video la paakalam. Take care. Bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.